வணக்கம், அன்புள்ளங்களுக்கு வணக்கம். நிறைய பேர் ஓல்ட் இஸ் கோல்டு ரிவ்யூ கேட்டிருந்தீங்க. இன்னும் இதுக்கு கீழேயும் ஓல்டாக போகலாங்க. இப்போதைக்கு இந்த வண்டி கிடச்சிருக்குது. அது எப்படி வண்டி, எப்படி ஒரு டிஃப்ரெண்ட்டாக தெரியுங்களா கிடச்சிருக்குது. உண்மையாலுமே நான் இந்த வண்டியில் இப்படி நான் பார்த்ததில்லை. பழைய மாடல்லையும் கூட நான் பார்த்துருக்கேன். ஆனால் லேட்டஸ்ட் மாடல் இது 2004. இந்த 2000 மாடலில் நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். என்ன விஷயம் ஏது விஷயங்கிறதுன்னு சொல்லி உள்ளே போகலாங்களா? வாங்க, என்ன வண்டின்னு காமிக்கிறேன். வண்டி அல்ல, சிட்டுக்குருவி. எஸ், எவ்வளோ அழகான ஒரு சிட்டுக்குருவி பார்த்தீங்களா? இந்த 2004 ஜென்னு இன்றைக்கி எடுத்துகிட்டு வந்திருக்கிறோம். இந்த 93 ஜென்னு ஸ்டார்ட் ஆச்சு. 2006 வரைக்கும் வந்ததுங்க. ஃபஸ்ட்டு ஜென்ரேஷன், செகண்ட் ஜென்ரேஷன். நம்மகிட்ட இப்போ செகண்ட் ஜென்ரேஷன் ஜென்னு தான் இருக்குது. ஆனால் அந்த ஜென்னுக்குன்னு சொல்லிங்க, அந்த ஓல்ட் இஸ் கோல்டு அப்படிங்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த ஜென்னுக்குன்னு சொல்லி ஒரு எக்கச்சக்கமான ஃபேன்ஸ் 90s கிட்ஸ்க்கு தான் அதனுடைய அருமை பெருமை எல்லாம் தெரியும். அந்த 90களின் ராஜா இதுதான். அவ்வளோ ஒரு கிங்காக வளம் வந்துட்டு இருந்த வண்டி ஜென்னு. ஏன்னா மாருதிக்கு அடுத்த கேட்டகரிங்கிறது ஒரு ஹேட்ச்பேக்கில் அடித்து மார்க்கெட்டே துவம்சம் பண்ண வண்டி. அவ்வளோ சூப்பராக இருக்கும் வண்டி. ஓட்டுறக்கு 1000 சிசி தான். படம் போடலாம் இந்த வண்டி வச்சு. ஏகப்பட்ட விஷயம் இருக்குது. நிறைய நம்ம உள்ளே போய் பேசலாங்க. வண்டி பார்த்துடலாங்க. ஃபஸ்ட்டு நார்மல் ஹாலஜின் வருங்க. இந்த வண்டி ஆக்சுவலாக உங்களுக்கு ஸ்டாண்டர்டுங்க. ஏசி, பவர் ஸ்டீரிங், பவர் விண்டோ எதுவுமே வராது. ஸ்டாண்டர்டு. நான் சொல்கிறதுங்க 2001க்கு அப்புறம். இந்த 2004, 2005, 2006 இந்த செகண்ட் ஜென்ரேஷன் இருக்குது பார்த்தீங்களா, இதுலேயும் ஸ்டாண்டர்டு வந்தது. ஏசியும் கூட வராத மாடல். அதுக்கப்புறம் எல்எக்ஸுங்க, ஏசி மட்டும் வரும். எல்எக்ஸ்ஐ ஏசி, பவர் ஸ்டீரிங், ஃப்ரண்ட் 2 டோர் பவர் விண்டோ. அதுக்கப்புறம் விஎக்ஸ்ஐயில் அதுதான் டாப் மாடல் இருக்கிற ஜென்லேயே. ஏசி, பவர் ஸ்டீரிங், பவர் விண்டோ, சென்ட்ரல் லாக் எல்லாமே வந்துடும். இப்போ நம்மகிட்ட இருக்கிறது பார்த்திங்கன்னா எல்எக்ஸ் ஏசி மட்டும் வர்ற மாடல். இது உங்களுக்கு ஹாலஜின் ஹெட்லைட்டு, ஹாலஜின் பல்புங்க. ஃபாக்லாம் வராது. நல்ல கிரில்லு, சூப்பரான கிரில்லு. கீழே உங்களுக்கு ஏர் வெண்ட் இருக்கும், மேலே ஏர் வெண்ட் இருக்கும். இன்ஜின் பற்றி பார்த்துடலாங்களா? நான் எங்கே இருக்கிற வண்டி எங்கே இருக்குதுன்னு நம்மோட பெருசாயிருச்சு. அதுக்கு என்ன பண்ண முடியும்? எப்படி இருக்குதுன்னு பாருங்க. மாருதியினுடைய இன்ஜின் ஜென் 1000 சிசி. இது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 60 பிஹெச்பிங்க. 6000 ஆர்பிஎம்மில் 78 Nm டார்க்குங்க. 4500 ஆர்பிஎம்மில் பார்த்துக்குங்க. பெட்ரோல் இதில் ஆக்சுவலாக ஜென் டீசலும் வந்தது. அதில் பிஜிடி ஜென் வந்தது ஜென் டீசலில். பெட்ரோல் டீசல் 2 மாடல், 4 சிலிண்டர். 1 2 3 4 4 சிலிண்டர். பேக்லையும் இருக்கா? என்னோட இன்ஜின் ஸ்பெசிஃபிகேஷன் வேணால் நான் இந்த பக்கம் போடுறேன், நீங்கள் பார்த்துக்குங்க எப்படி இருக்குதுன்னு. ஏசி மட்டும் வர்ற மாடலு. பானட்லாம் கொஞ்சம் வெயிட் இல்லை, கொஞ்சம் வெயிட்லெஸ் வண்டி தான். அப்புறம் சின்ன வண்டி தானே, ஒரு குட்டி ஹேட்ச்பேக்கு மாருதியில். இதனுடைய வண்டியினுடைய ஃபுல் லென்த்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3535 mm. வித்து 1495 mm. ஹைட்டு 1405 mm. கிரவுண்ட் கிளியரன்ஸ் 165 mm. வீல் பேஸ் 2335 mm. ஆனால் வெயிட் அப்போவே 800 கிலோ, 790 கிலோ, 750 கிலோ இருந்தது. டயர் சைஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இது 145 80 12. ஆக்சுவலி 93 94 95 வரைக்கும் 13 கொடுத்துட்டு இருந்தாங்க. ஞாபகம் இருக்கு அவனுக்கு, 13 கொடுத்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் 12 பண்ணிட்டாங்க வண்டியை. ஆக்சுவலாக 13 கொடுத்துருந்தாலே நல்லா இருந்திருக்கு. ஏன் கீழே இறக்கி போனாங்கன்னு தெரியலைங்க. நார்மல் சைடு மிரர். ஆக்சுவலாக இவங்க பாடி கலர் பண்ணியிருக்கிறாங்க. ஆக்சுவலாக பிளாக்காக தான் வரும். இவங்க பாடி கலர் பண்ணியிருப்பாங்களாட்டு இருக்குது. வேறு ஒன்றும் இல்லைங்க, சிம்பிளாக இருக்குது வண்டி, நீட்டாக. டிக்கு நம்ம அங்கே தான் நீக்கணும். ஒன்றா சாவியில் நீக்கணும், இல்லைன்னா இங்கே நீக்கணும். அப்புறம் பழைய காலத்து வண்டியில் அப்படி தானே. டிக்கு நல்லா வெயிட்டு. சேக்கு ஸ்பீக்கர் இருக்கிறனால எச்சா வெயிட்டாக தெரியுது. ஓகே, இது எப்படி இருந்தாலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 200 லிட்டர் இருக்குங்க டிக்கு கெப்பாசிட்டி. சின்ன டிக்கு, அவ்வளோதானுங்க, பெருசாக ஒன்றும் இல்லை. டன் பெட்ரோல் டேங்க் 30 லிட்டர் கெப்பாசிட்டிங்க பெட்ரோல். ஆக்சுவலாக ஸ்டிக்கர் இவங்க விஎக்ஸ்ஐன்னு ஒட்டியிருக்காங்க. இது ஆக்சுவலாக விஎக்ஸ்ஐ இல்லை. பேக் சீட் பார்த்துடலாங்களா? என்னப்பா அது, எங்கேயோ குழிக்குள்ளே ஏறி இறங்கி போகிற மாதிரி இருக்குது. ரொம்ப குழி.
அப்படியே உள்ளே பூந்து வர்றதுக்கு நான் பாருங்க. கரெக்ட். உடம்பு கம்மியாக இருந்து சின்ன குடும்பம், சின்ன ஆளுகளுக்கு அருமையான வண்டி. நம்மளுக்கு என்னமோ உள்ளே ஏரியாங்கிறதுக்கே கொஞ்சம் சிரமம் இருக்குது. ஆனால் ஓரளவுக்கு நான் எந்தளவுக்கு தள்ளி வச்சுருக்கிறேன். அப்பவும் பாரு லெக் ஸ்பேஸ்லாம் நல்லா இருக்குது. டை சப்போர்ட் ஒரு 70% தான் இருக்குது. நம்ம உடம்புக்கு 2 பேருக்கு கோரலாம், முன்னாடி 2 பேர் 4 பேர் சௌகரியமாக போகிறதுக்கு நல்ல வண்டி. ஒரு அழகான குடும்ப கார். அந்த காலத்தில் வந்து கொடி கட்டி பிறந்த கார். உண்மையான ஒரு ஃபேமிலி. இதில் வந்துங்க எடுக்காத ஆளுகளே இல்லை ஜென்னில். அப்போ பார்த்தீங்கன்னா மைலேஜ் மேட்டர் நிறைய விஷயம் நம்ம இப்போ ரன்னிங்கில் பேசிக்கலாம். வாங்க உங்களுக்கு இது பேசிக் மாடல்னால உங்களுக்கு கையில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு உருளை தான் வருங்க. இங்கே லாக் ஓப்பன் வருது, அவ்வளோதான். ஏசி வந்துட்டு இங்கே தான் சில்லற காசு போட்டு வச்சுக்கலாம். டேஷ்போர்டு, அந்த ஜென்னுடைய ஒரு அழகான டேஷ்போர்டு இதுதான். உண்மையிலுமே நிறைய வாழ்க்கையில் வந்து மறக்க முடியாத விஷயங்கள். நான் முதல் முறையாக டிரைவராக போனபோது ஜென்னு தான் ஓட்டினேன் ஃபஸ்ட்டு. அதனால் அந்த விஷயங்களே நிறைய இருக்குது. நம்ம போகும்போது பேசலாங்க. நார்மல் அனலாக் மீட்ரு 48,572 கிலோமீட்டர் ஓடி இருக்குதுங்க. செம சூப்பராக இருக்குது. இந்த இடத்துல அழகாக வந்து ஒரு அந்த ஜென்னோட டேஷ்போர்டோட லுக்கே தனி தான். ஏசி வெண்ட்டு, நார்மல் ஏசி தானுங்க. செட்டு சோனி செட் போட்டிருக்குறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்களா என்ன மேட்ருன்னு சொன்ன பார்த்தீங்களா, ஆட்டோமேட்டிக். என்னது ஆட்டோமேட்டிக்கா? செகண்ட் ஜென்ரேஷனில் நான் பார்த்த ஃபஸ்ட்டு ஆட்டோமேட்டிக் தான். ஃபஸ்ட்டு ஜென்ரேஷனில் நான் ஆட்டோமேட்டிக் பார்த்துருக்கிறேன், எஸ்ட்ரீமில் ஆட்டோமேட்டிக் பார்த்துருக்கிறேன். செகண்ட் ஜென்ரேஷனில் நான் பார்த்த ஆட்டோமேட்டிக் வண்டி இதுதானுங்க. ஆல்ட்ரோனில் ஒரிஜினல் கம்பெனியில் வந்தது. கம்பெனிலே ஆட்டோமேட்டிக் வந்தது. டீசல், பெட்ரோல், ஆட்டோமேட்டிக், மேனுவல், ஆட்டோமேட்டிக். இந்த வண்டி வந்து ஒரு முக்கிய விஷயம் இருக்குது. எல்லாம் போகும்போது உங்களுக்கு கடைசியாக நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். சரி என்ன விஷயம்னு சொல்லிடுறேனுங்க. இந்த வண்டி வந்து சேல்ஸு. இது என்ன டீட்டெயில்ங்கிறது நம்ம போகும்போது பேசிக்கலாங்க. இந்த இடத்துல ஹேண்ட் பிரேக்கு, நார்மல் மிரரு, வேனிட்டி இதெல்லாம் வராது. லைட்ஸ் அவ்வளோதான். சிம்பிள் அண்ட் நீட். க்ளோ பாக்ஸ், குட்டி க்ளோ பாக்ஸ். இங்கே வரும் மேனுவல் புக்கெல்லாம் இருக்குது. மேனுவல் புக்கு, சர்வீஸ் புக்கு எல்லாம் இருக்குது. ஆனால் நல்லா வச்சுருந்துருக்காங்க. சேலம் நம்பருங்க வண்டி. சரி போகும்போது பேசிக்கலாங்க. கீழே வந்து எக்ஸலேட்டர், பிரேக் 2 விஷயம்தான். சீட்டு பெல்ட்டு பத்துமா? எனக்கு இந்த மாதிரி சின்ன வண்டியில் எடுத்தாலே கொஞ்சம் பயமாக இருக்குது. சீட்டு பெல்ட்டு பத்துமா பத்தாதுன்னு. அப்பா ஓகே சூப்பர். சரி இப்போ வந்து ட்ரையல் எடுக்கலாங்க. ஸ்டேரிங் ஒரு அழகான ஸ்டேரிங். இந்த ஜென்னு இதில் சில விஷயமெல்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் இன்றைக்கி வரைக்கும். இந்த ஜென் டீசல் ஒன்று வந்தது, அதுக்கு மட்டும் கொஞ்சம் வேறு டைப்பில் ஸ்டேரிங் பட்டையே வரும். அதில் இப்படி ரெண்டு வரும். இந்த ஜென் வந்து இது மாருதிக்கார டைப்லேயே தான் இருக்குது. ஓகே இப்போ நம்ம ட்ரையல் எடுத்துடலாங்களா? வாங்க. வண்டி ஓட்டும்போது மற்றதெல்லாம் நம்ம பேசிக்கலாம். அடி சூப்பர். ஸோ எப்படிங்க ஸ்டார்ட் பண்ணுன்னு இன்ஜினு மொறுங்குது இன்ஜின். அப்படி இருக்குதுங்க வேறு இன்ஜினு. செம்ம அட்டகாசமாக இருக்குதுங்க இன்ஜின். மொறுன்னு பிடிக்கிறோம். டி போட்டாச்சு. அப்படியே பிரேக்லேருந்து கால் எடுத்தோம்னா அப்படியே வண்டி அவ்வளோதான். அதுவே நிறைய பேர் ஆட்டோமேட்டிக் வண்டி ஓட்டி இது கேட்டிருக்காங்க. ஆட்டோமேட்டிக் வண்டி வந்து எப்படி ஓட்டுறது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அது கூடிய விரைவில் நம்ம வீடியோ போட்டுடலாங்க. நம்ம ஸ்விஃப்ட்டில் ஒரு வீடியோ போட்டுருவோம், அந்த பார்க்கிங் இருக்கிற மாதிரி வண்டியில் ஒரு வீடியோ போட்டுருவோம். 2மே இருக்கிற மாதிரி ஆட்டோமேட்டிக் கார் எப்படி ஓட்டுறதுன்னு. ஓகேங்க. இந்த சிட்டுக்குருவி வந்து ட்ரையல் எடுத்தாச்சு. ஒன்றுமே இல்லைங்க. டீ போட்டு எக்ஸ்ட்ராக்டர் கால் எடுத்தேன். அது அடுக்கு போயிட்டு இருக்குது. இப்போ தான் எக்ஸ்ட்ராக்டர் கொடுக்குறேன். சும்மா எப்படி தெரியுங்களா இருக்குது வண்டி. அடாடாடாடா ஜென்னில் ஆட்டோமேட்டிக். அப்படி லைட்டாக ஒரு சுண்டி போகுது. லைட்டாக அந்த கீர் மாறுறது. அது அப்புறம் உங்களுக்கு பழைய வண்டி தானுங்க. உங்களுக்கு வந்து இன்றைக்கி இருக்கிற லேட்டஸ்ட்டு டிஎஸ்ஜியாக இருந்ததுன்னா டியூவல் கிளச் உங்களுக்கு அதெல்லாம் தெரியாது. அப்புறம் இதுலையெல்லாம் கொஞ்சம் கீர் மாறுறது கண்டிப்பாக தெரியுங்க. இந்த சிட்டுக்குருவி பார்த்திங்கன்னா 1993 ஃபஸ்ட்டு ஜென்ரேஷன் விட்டாங்க. அந்த ஃபஸ்ட்டு ஜென்ரேஷன் வண்டி அவ்வளோ அழகாக இருக்கும். இதை விடவே சூப்பராக இருக்கும். நிறைய பேர்த்துக்கு வந்து ஃபஸ்ட்டு ஜென்ரேஷன் ஏகப்பட்ட ஃபேன்ஸ் இருக்கிறாங்க. நீங்கள் அது வேணும் மறக்காமல் நீங்கள் கமெண்ட்டை சொல்லுங்கள். அந்த வண்டி கிடச்சா நான் உங்களுக்கு ரிவ்யூ போடுறேன். அதில் பெட்ரோல் வேணுமா டீசல் வேணுமான்னு சொல்லுங்கள். ஏன்னா டீசலுங்கிறது ரொம்ப ரேருங்க பிடிக்கிறது. ஏன்னா ஆமாம் பெட்ரோல் எப்படியும் பிடிச்சிக்கலாங்க. பழைய ஜென்னு
டீசல் வந்து உங்களுக்கு பிஜோட் இன்ஜின் வந்தது. டீசல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 98லேருந்து டீசல் வந்ததுங்க. 93 டு நார்மல் ஜென்னு தானுங்க. அப்போ உங்களுக்கு ஏசி மட்டும்தான் வந்துட்டு இருந்ததுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 97 98 வரும்போது உங்களுக்கு வந்து விஎக்ஸ்னு ஒரு ஜென் விட்டாங்க. 98ல் விஎக்ஸ் வந்துருச்சு. அந்த விஎக்ஸ் என்னென்னு கேட்டிங்கன்னா ஃப்ரண்ட் இந்த இடத்துல 2 பவர் விண்டோ கொடுத்துருவாங்க. மிரர் 2 மிரர் வந்துடும், பாடி கலரில் வந்துடும். அதுதான் விஎக்ஸு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 98ல் டீசல் வந்துருச்சுங்க. டீசலில் ஜென் டி மட்டும்தான் விட்டுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் 2000க்கு மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பவர் ஸ்டேரிங் வர்றதுக்கு ஆரம்பிச்சிருச்சு. எம்பிஎஃப் இன்ஜின் வந்துடும். அப்போ வந்து உங்களுக்கு கார்பரேட்டர் இன்ஜின், அதுக்கப்புறம் எம்பிஎஃப் இன்ஜின் வந்துச்சு. இந்த வண்டியில் எம்பிஎஃப் இன்ஜின் தான் 2004 எல்லாம். பவர் ஸ்டேரிங் 2 பவர் விண்டோ வந்துடுங்க, பேக் வைப்பர் வந்துடும். எல்எக்ஸிக்கு 2001 வைப்பர் கொடுத்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2004 வரும்போது எல்எக்ஸிக்கு பேக் வைப்பர் ரியர் வைப்பர் நிறுத்திட்டாங்க இந்த வண்டியில் எல்எக்ஸ்ஐயில். அப்போ விஎக்ஸ்ஐக்கு மட்டும்தான் பேக் வைப்பர் டிஃபாக்டர் கொடுத்தாங்க. பார்த்துங்க அப்போவே மாறுதி என்னாட்ட ஆட்டினாங்கன்னு. ஆனால் இந்த வண்டியில் நிறுத்தியிருக்கவே கூடாதுங்க எனக்கு தெரிஞ்சு. இன்றைக்கி விட்டுருந்தாங்கன்னா ஹேட்ச் பேக்கினுடைய சேல்ஸு கிங் இது தான் இன்றைக்கி ராஜா. இன்றைக்கி ஆல்டோ நம்பர் 1 சேல்ஸ் தான் போயிட்டுருக்குது. என்ன இருந்தாலும் செகண்ட் சேல்ஸ் இந்த வண்டி தான் கன்ஃபார்மாக இருக்கும். இந்த வண்டி பார்த்திங்கன்னா 3,80,000 ரூபா அப்போ வண்டியுடைய ரேட்டு. 2005 ஆமாம் 4/5 3,45 லட்சம் ரூபா வண்டி ரேட்டு இது. ஆனால் இன்றைக்கி வந்து இவங்க இந்த ஜென்னை விட்டுருக்கலாங்க. 1000 சிசி 4 சிலிண்டரு இன்றைக்கி வரைக்கும் இந்த ஜென்னை விட்டுருந்தாங்கன்னா அட்டகாசமான சேல்ஸில் ஒரு ஹேட்ச்பேக் ஃபேமிலி காம்பேக்ட் வெஹிக்கிள் அவ்வளோ சூப்பராக போயிட்டுருக்கும் எனக்கு தெரிஞ்சு. ஆல்டோவோட நல்ல ஸ்பேஸ், ஆல்டோவோட நல்லா முன்னாடி ஸ்பேஸு, கை முட்டு. இந்த நம்மளுக்கு எவ்வளோ கேப் இருக்குது வருது இங்கே பாருங்க எவ்வளோ கேப் இருக்குதுன்னு. நல்ல கேப், ஃப்ரண்ட்டும் சரிங்க பேக்கும் சரி எல்லாமே நல்லா சௌரியமாக கொண்டுக்கலாம். நம்ம டிஎம்எஃப் கமெண்ட் பண்ணுங்க, யாருக்காவது மறுபடியும் இந்த ஜென்னு இப்போ விட்டுருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சதுன்னா கமெண்ட் பண்ணுங்க நீங்கள். ஏன்னா எனக்கு அப்படி தான் ஃபீல் தோணுது. இப்போ இந்த வண்டி விட்டால் உண்மையாலுமே நல்லாயிருக்கும். ஒரு ஃபேமிலி காம்பேக்டான ஹேட்ச்பேக். ஏகப்பட்ட வண்டி அடி விழுந்துடும். நம்பர் 1 சேல்ஸில் இருக்குது இன்றைக்கி ஜென்னு. அதை ஜென்னு எஸ்டிலோன்னு விட்டு அதுக்கப்புறம் செலரியோன்னு மாற்றி, செலரியோன்னு தனியாக தான் கொண்டு வந்தாங்க. எல்லாம் ஒவ்வொரு இதை மாற்றி ரொம்ப இது பண்ணி போட்டாங்க ஜென்னு. இது அதனுடைய ஜென்னுடைய வரலாறையே அழிச்சு போட்டாங்க. மாருதி 800 மாருதி ஜென்னுங்கிறது இன்றைக்கி வரைக்கும் வரலாறு பேசிகிட்டு இருக்குது. இந்த ஜென்னு பார்த்திங்கன்னா கம்பெனிக்காரங்க சொல்கிறது வந்து 17-18 மைலேஜ் சொல்கிறாங்க இந்த ஆட்டோமேட்டிக் வண்டிக்கு. ஆனால் எப்படி இருந்தாலும் 15 கன்ஃபார்மாக கிடைக்குங்க. உங்களுக்கு மேனுவல் ஜென்னே பார்த்திங்கன்னா உங்களுக்கு 17-18 கிடைக்கிற வண்டியெல்லாம் இருக்குதுங்க. மேனுவலில் 5 ஸ்பீடு 5 கியரு. அதுக்கப்புறம் ஜென் டீசலையும் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதுலேயும் பவர் ஸ்டேரிங் வந்ததுங்க. ஜென் டிஐன்னு விட்டாங்க. இதுலேயும் ஜென் டீசல் வந்தது, டிஐ பவர் ஸ்டேரிங்கோடு வந்தது. பிஜெட் இன்ஜினு அட்டகாசமாக இருக்கேன். 25 கிடைங்க மைலேஜ். அது வாட்டுக்கு ஓடிக்கிட்டே கிடக்கும். ஏன்னா இத்தனூண்டு வண்டியில் ஒரு டீசல் ஏற்றி விட்டாங்க பாருங்க, மிகப்பெரிய லெவல், வேறு லெவல். ஆனால் இதே வந்து எஸ்ட்ரீமில் விட்டாங்க. ஆனால் இந்தளவுக்கு வந்து அது சக்ஸஸ் ஆகலை, ஏன்னு தெரியல. ஆனால் எல்லாருமே இந்த வண்டி தான் வாங்கினாங்க. அப்படியே இன்ஜின் ரூம் ஃபுல்லாக அடைச்சி கரெக்டாக இருக்கும் பார்த்துங்க இன்ஜினு. ஆனால் எஸ்ட்ரீம் நல்லா ஸ்பேசியஸாக இருக்கும். ஆனால் ஜென் டிஐ விற்ற அளவுக்கு எஸ்ட்ரீம் டிஐ வந்து விற்கல. என்ன காரணம்னு தெரியல. நல்லா விற்றுட்டு இருந்த வண்டி அதானுங்க. மக்களுக்கு வந்து எது நல்லா விற்றுட்டு இருக்கிறது டமால் நிறுத்திடுவாங்க. எவ்வளோ வரலாறு வேஸ் இந்த வண்டியெல்லாம். 93லேருந்து இன்றைக்கி வரைக்கும் எத்தனை பேர் ஓட்டி பழகி வைப்பாங்க. எத்தனை 90s கிட்ஸினுடைய கனவு இது. லேடிஸ்க்கு நிறைய பேருக்கு பிடிக்கும். அப்போவே 90s கிட்ஸ் இருக்கிற லேடிஸுக்கும் இந்த ஜென் வந்து அவ்வளோ அழகாக பிடிக்கும். ஏன்னா நிறைய பேர் லேடிஸ் ஓட்டி பழகின வண்டி இதுதான் ஜென்னில். எனக்கு தெரிஞ்சு 90s கிட்ஸ் நம்ம டிஎம்எஃப் நிறைய பேர் இந்த ஜென் ஓட்டி பழகிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்படி இருந்ததுன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க டிஎம்எஃப், தெரிஞ்சுக்கிறேன். இந்த வண்டி வந்து பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் அப்படியா இந்த வண்டி வந்து சேல்ஸ் அப்படின்னு சொல்லி. ஆமாங்க, இந்த வண்டி வந்து இப்போ தெரிஞ்சவர் நம்ம டீலர் ஒருத்தர் திருப்பூர்காரர் எடுத்திருக்காருங்க. நம்ம ஃபேமிலி ஃப்ரெண்டு தானுங்க, லாங் ரிலேஷன் தான். அவர் தான் எடுத்திருந்தார். எனக்கு பார்த்தோன்னே எனக்கு அவ்வளோ பிடிச்சிருச்சுங்க ஜென்னு. இவ்வளோ ஒரிஜினாலிட்டியாக அழகாக வச்சுருக்கிறாருங்களா சீட்டுக்குருவி ஏட்டா. சரி, அதனால் ஆட்டோமேட்டிக்னு சொன்ன உடனே எனக்கு அதை விட பயங்கர ஷாக் ஆகி போச்சு.
ஏன்னா நான் 95 ஜென் 96 ஜென்னில் ஆட்டோமேட்டிக் பார்த்துருக்குறேன். ஆனால் இந்த செகண்ட் ஜென்ரேஷனில் ஃபஸ்ட் டைம் ஆட்டோமேட்டிக் பார்த்துருங்களா, பார்த்தோன்னே எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக அவ்வளோ ஆச்சரியமாக போச்சு. ஏன்னா ரொம்ப ரேருங்க. அப்போல்லாம் உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக் எடுக்கிற ஆளுகளே ரொம்ப கம்மி, எடுக்கவே மாட்டாங்க. ஆட்டோமேட்டிக் எடுத்தாலே வார்த்தை பேசுவாங்க, ஏன் உனக்கு கை நல்லா இல்லையா கால் நல்லா இல்லையா, எதுக்கு ஆட்டோமேட்டிக் வாங்குறீங்க ஓட்டுறீங்க அப்படிம்பாங்க. அந்த காலத்துலேயே இல்லை எதுக்கு ஆட்டோமேட்டிக்கு வண்டி வந்து வருதுன்னு அப்போ தெரியாது. ஏன்னா இன்றைக்கி தான் ஆட்டோமேட்டிக் வந்து நல்லா ஃபேமஸ் ஆகிட்டு இருக்குது. அன்றைக்கும் வந்து அவங்களுக்காக தான் மெயினாக விட்டாங்க. அந்த உடல் ஊனமுற்றோருக்காக கார் ஓட்டணும் அப்படிங்கிறதுக்காக தான் விட்டதே ஃபஸ்ட்டு ஆட்டோமேட்டிக் வந்து. இன்றைக்கி வந்து அது அப்படியே சொகுசாக மாதிரி வந்துருச்சு. இன்றைக்கி ஆட்டோமேட்டிக் காருங்கிறது வந்து ரொம்ப சொகுசாயிருச்சு. அதனால் இந்த வண்டி வந்து சேல்ஸுங்க. 2004 மாடல் எல்எக்ஸ். ஏசி அருமையாக இருக்குது, ஏசி நல்லா இருக்குது. ஏசி மட்டும் வர மாடல். பவர் ஸ்டேரிங் எல்லாமே ஸ்டேரிங் ஃப்ரீயாக தான் இருக்குதுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்ன விலைன்னு கடைசியாக கேட்பீங்க, ஃபோன் நம்பர் கேட்பீங்க. கரெக்ட், விலை வந்து 1.25 ரூபா சொன்னாருங்க. அவர்கிட்ட நீங்கள் பேசிக்கிங்க. அவர் ரவின்னு சொல்லி அவருடைய நம்பர் வேணால் நான் கீழே கொடுத்துறேனுங்க. அவருடைய ரவி அவர் நம்பரை நீங்கள் அவர்கிட்ட பேசி இந்த வண்டி உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் பேசி இந்த ஆட்டோமேட்டிக் வண்டி வாங்குறேன்னா வாங்கிக்கிங்க. வண்டி நல்லா இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா நல்லா இருக்குதுங்க. ஏன்னா மொத்தமாக வண்டி 50க்குள்ளே தான் ஓடி இருக்குது. பட் அது வந்து இன்னும் சர்வீஸ் ரெக்கார்டான்னு தெரியல. பட் ஆனால் மேனுவல் புக்கெல்லாம் வண்டிக்குள்ளே இருக்குது. ஆனால் வண்டி பார்த்தா டேஷ்போர்ட் டேஷ்போர்டில் அப்படி தான் தெரியுது, நீட்டாக இருக்குது. டேஷ்போர்டு அப்போல்சரி எல்லாமே நீட்டாக இருக்குதுங்க. பூரா அங்கங்கே டென்ட்டு ஸ்க்ராட்ச் இருந்தங்காட்டி பெயிண்ட் டச்சப் பண்ணியிருக்கிறாருங்க. சரி, கரெக்டாக பாலிஷ் கொண்டு வந்து கொடுத்தாரு. எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக போச்சு வண்டி வந்த உடனே. அடாடா இப்படி ஒரு சிட்டுக்குருவி வந்துருச்சேன்னு நான் என்ன நினச்சேன், சரி முதல்ல உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஜென்ரேஷன் ஜென்னை போட்டுடலாம் அப்படின்னு நான் நினச்சேன். சரி, அதுக்குள்ளே செகண்ட் ஜென்ரேஷன் வந்துருச்சு. சரி, அதான் ஃபஸ்ட்டு ஜென்ரேஷன் உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள், கண்டிப்பாக நான் வந்து ரிவ்யூ பண்ணுறேன். நீங்கள் வேணால் கமெண்ட் பண்ணுங்கள். டிஎம்எஃப் பாருங்க. ஒரே ஓனர், ஒரே ஆமாம், அது நான் சொல்ல மறந்துட்டேன்னா ஒரே ஓனருங்க. டேக்ஸி லைஃப் டேக்ஸ் தான் வந்துடும். எஃப்சி கரண்ட்டுங்க, எஃப்சி எடுத்துட்டாங்க, எஃப்சி கரண்ட்டு. அதுக்கப்புறம் இன்சூரன்ஸ் மட்டும் தெரியலிங்க, அது வேணால் அவர் கேட்டுக்க, கீழே நம்பர் கொடுத்துட்றேன். அது ஃபுல் இன்சூரன்ஸாக தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸான்னு அப்படியே சும்மா 60 போயிட்டு இருக்கிறங்க பாருங்க. அட்டே போரே அழகாக சைடோடு சும்மா பூந்து ஓடலான்னு வச்சுக்கிங்களேன். அதுதான் ஜென்னுங்க ஓட்டுறக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குது. அப்புறம் உங்களுக்கு இந்த குண்டுக்குள்ளி ரோட்டுக்கெல்லாம் கொஞ்சம் இருக்குங்க, குதி இருக்குது. ஆனால் 165 mm ஹைட் பார்த்துக்குங்க. எப்படி இருந்தாலும் ஒரு 5 பேர்த்த போட்டு ஸ்பீட் பிரேக் ஏறி இறங்கினா முட்டு. அது எந்த வண்டியாக இருந்தாலும் முட்டுறது தானே. அது வந்து கண்டிப்பாக அப்புறம் ஜென்னு. ஆமாம், இப்போ வர வண்டி எந்த வண்டியாக இருந்தாலும் முட்டு, சிஆர்ஸே முட்டு. ஆனால் ஓட்டுறக்கு அட்டகாசமாக இருக்குதுங்க வண்டி. சிட்டுக்குருவிங்கிறாங்கல்லங்க, அதே மாதிரி சிட்டுக்குருவியாட்டவே இருக்குது வண்டி. ஓட்டுறக்கு அப்படியே புழைக்கோண்டு நம்ம உடம்புக்கு அப்படியே கச்சிதமாக ஃபிக்ஸ் ஆகிருக்குது உள்ளுக்குள்ளே. அப்படியே நீ பார்க்கிங்கில் நிறுத்திடலாம். ஓகே, டன். எப்படி இருக்குதுங்க சிட்டுக்குருவி? மறக்காமல் ஒரு லைக் ஒன்று கமெண்ட் ஒன்று போட்டுருங்க. யாராவது வேணும்னா கீழே ரவி அவருடைய நம்பர் நான் கீழே கொடுத்துறேன்னுங்க. இந்த வண்டி உங்களுக்கு இந்த பட்ஜெட் ஓகே அப்படின்னா நீங்கள் பார்க்கணும், அவர்கிட்ட பேசி எதை பார்கெயின் பண்ணி வாங்குறேன்னா நீங்கள் வாங்கிக்கிங்க தாராளமாக. நிறைய பேர் யூஸ்டு காரை பற்றி கேட்டிருக்கீங்க. நான் ஏதாவது சில வண்டிகள் வந்ததுன்னா உங்களுக்கு நான் போடுறேனுங்க. யூஸ்டு காருங்கிறத நம்ம தனியாக இதை நான் மெனக்கெட்டு நம்ம அலையிறது இல்லைங்க, வேலை செய்கிறது இல்லை. என்ன காரணம்னு சொல்லி கேட்டிங்கன்னா, யூஸ்டு காரை வந்து நம்ம வேண்டான்னு சொல்லி நிறுத்திட்டோம். நிறைய பல காரணங்கள் இருக்குதுங்க அதுக்கு. நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் நான் உங்களுக்கு டீட்டெயிலாக நான் போடுறேங்க. அதாவது யூஸ்டு காரை பற்றி நான் இது பண்ணும்போது கண்டிப்பாக நான் வந்து போடுறேனுங்க. இந்த வீடியோ எப்படின்னு ஒரு லைக் ஒன்று கமெண்ட் ஒன்று போட்டுருங்க. அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாங்க. நன்றி, வணக்கம். பை டிஎம்எஃப்.